வழக்கமான செய்கிற கேசரியோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கேசரி. அதுக்கு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்தெடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து சின்ன துண்டு பீட்ரூட்டை தோல் சீவி மிக்சியில் நைஸாக அடைச்சி தண்ணி மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரவை வறுத்து முடிச்சாச்சு. ஒரு அரை கப் அளவுக்கு பீட்ரூட் சாறு, அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சமாக நெய், எண்ணெய், கொஞ்சம் உப்பு. நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் இல்லையா. ரவையை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு ஏலக்காய் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்துடும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஒரு கப்பு சர்க்கரை நான் சேர்க்க போகிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இழக்கம் கொடுக்கும், அப்புறம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட பீட்ரூட் கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.